கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தெய்வ சமூகம் நம்முடைய கூடவே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர் தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பிரச்சனையாக பஞ்சம். எப்போ நீங்கள் வெளியே போனாலும் பிரச்சனை தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தெய்வ சமூகம். அந்த தெய்வ சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது தேவன் அந்த தடைகளெல்லாம் நீக்கிறார். மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் அவன் டைனமிக்காக மாறிட்டே இருக்கான். அவனுடைய சூழ்நிலைகள், வார்த்தைகள், நிகழ்வுகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், போக்குவரத்துகள், உயர்வு தாழ்வு, இதெல்லாம் மனிதனுக்குள்ளே எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் ஒரு விதமாக தேடுகிறான். அவனுக்கு எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு இருக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும், குறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவன் தேடுகிறான். அவனுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாமே எனக்கு வேணும், பாதுகாப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி தான் எல்லா மனிதனும் ஆசைப்படுகிறாங்க. எல்லா மனிதனுக்குடைய மிகப்பெரிய ஒரு ஆசை தான். நல்ல செல்வந்தனாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நினச்ச இடத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் வேணும். இதெல்லாம் மனிதனுக்குள்ளே எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நாம் எல்லாமே செய்து முடிக்கிறோமா? இல்லை. ஆனாலும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த தெய்வ சமூகம் நமக்கு என்ன செய்து பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தடைகளை நீக்கப்படுகிறது. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், நான் சொன்னதில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்கலாம், நிறைய பேர்களுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், நிறைய பேர் கடன்களில் இருக்கலாம். எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இந்த மத்தியில், நான் சொன்னோம்ல, அந்த உலகத்தில் பிரச்சனைங்கிறது இல்லை. எல்லார் வீட்லையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்படியே லிஸ்ட்டு போடுவாங்க. அவங்கள்ட்ட கோடி கணக்கில் இருந்தாலும் மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்க இடத்துல பாருங்கள், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவ சமூகம் பாருங்கள், தடைகளை நீக்கப்படுகிற இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து அதை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாகவே நடந்து போகிறார். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் முன்ன போகணுன்னு அவர்கள் என்ன தடைகளை நீக்கி அற்புதமான வாசலிலே அவர் பாருங்கள் உட்பிரவேசித்து கடந்து, அந்த வாசல், அந்த அற்புதமான ஒரு வாசல், அந்த வாசலுக்குள்ளே நீங்கள் போகும்போது, அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடும்போது அதான் ஒரு வாசல் மாதிரி. அப்படி சொல்லணும்ல, ரொம்ப இப்போ அந்தப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடத்துல, ஒரு வாசலில் நீங்கள் உட்காந்து போகிறீங்க. அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் பிரச்சனை. அதே மாதிரி இந்த தெய்வ சமூகத்தினுடைய வாசலில் உட்பிரவேசிக்கும் போது அங்கே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதான் அங்கே சொல்லியிருக்கு, வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். எப்பொழுது தேவனுடைய அந்த அன்பு கிடைத்து அதிலிருந்து அவர்கள் அந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கிறார். இந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேடுகிறோம். அப்படி தானே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய எப்பொழுதும் நம்ம அதைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு என்ன சொல்லிக்கொள்கிறார். அதனால தான் அந்த தலைப்பை வைத்தேன், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பு. இந்த தலைப்பில் எப்படி ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி செய்கிறார், எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை எப்படி மீட்டெடுத்தார், நமக்கு எப்படி ரட்சிப்பு கொடுத்தார். இப்போ பாருங்கள், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக ஏன் போகணும்? நீங்கள் என்ன பெரிய பாக்கியவானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலே அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களே உங்களை மட்டம் தட்டி பேசாங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் அதுக்கு தகுதி இல்லைப்பா, என்ன செய்ய, அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். கேட்குறதுக்கு அழகான ஒரு மொபைலில் வச்சு நீங்கள் கேட்கலாம், டிவியில் கேட்கலாம், எதுலேயும் ஒன்றில் கேட்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்குறாருங்க. அதற்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் வாழுகிறது அவருடைய கிருபையினால். ஆகையால் வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லி வாழும் பொழுது என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்த விரைவாக்க நன்றி. இன்று இந்த வீட்டினுடைய எல்லா பொருட்களையும் நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. இன்று சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் அடியெடுத்து செல்கிறேனே, அதற்காக நன்றி. என்னுடைய வேலையின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. நீர் என்னை ஐஸ்வர்யனாக்கினீரே, உமக்கு நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி
பேசும் பொழுது கர்த்தர் பாருங்க, உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீக்கி அற்புதமான ஒரு வாசலிலே அவர் உங்களை உட்பிரவேசிக்க வைக்கிறார். இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில அ எவ்வளவோ செல்வங்கள் இருந்து நிறைய பேர் பிரச்சனையில இருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கே அதே போதும் போதும்னு வாழ்க்கை ஃபுல்லா போயிரும். ஆனா தெய்வ சமூகம் இருக்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்? அதுக்குள்ள போணுமா? போண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். ஆமா. அதனால தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும், தேவனுடைய அன்பினாலும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியத்தினாலும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கு. எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறோம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அன்பு, கிருபை, அ ஐக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாரி இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த மாரி இதிலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. எதிலிருந்து இந்த பிரச்சனையிலருந்து பிரச்சனை வரும். இந்த உலகத்தில நீங்க சும்மா இருந்தாலும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். ஆனா இதிலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவனுடைய அன்பு வேணும். தேவனுடைய கிருபை வேணும். தேவனுடைய ஐக்கியம் வேணும். இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, இந்த தடைகளெல்லாம் நீக்கி உங்களுக்கு அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உட்பிரவேசிக்கிற ஒரு வாசலை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாசல்களில் நீங்கள் செல்ல நீங்கள் தயாரா? ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் நினைக்க வேண்டும். நான் அற்புதமான ஒரு வாசலுக்குள்ளே செல்ல தயாராக இருக்கிறேன். என்னுடைய தடைகளெல்லாம் நீங்கி எனக்கு சமாதானம் தருகிற தேவன், எனக்கு உற்சாகத்தை தருகிற தேவன், அந்த வாசலிலே உட்பிரவேசிக்க வைக்கிற என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று மனதார சொல்லும் பொழுது உங்கள் நாவை அவருக்கு முன்பாக பயன்படுத்துங்கள். நேரத்தை செலவு பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ பார்க்க 4, 5 இதையோ சில பேருங்க பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க இந்த உலகத்தில். வேற எதையோ மீடியாவில் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நம்மளை குறித்து என்ன எண்ணுகிறார்? அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்குப்பா, நீ கவலைப்படாத. நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதான் அதில் ரொம்ப முக்கியம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆக நீ எதை பற்றியும் கவலைப்படாத. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக இருக்குது. நீ எடுக்கப்பட்ட காரியங்கள், நல்ல காரியங்கள், வீடு எடுக்கிற, வாகனம் எடுக்க எல்லா காரியத்தையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைவேறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.